வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலும் ஈரானும் வெற்றி பெற்றதாக கூறலாம் முன்னாள் மொசாட் அதிகாரி. ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் இஸ்ரேலை வலியுறுத்தும் ஐரோப்பிய நாடுகள். 15 வருடங்களாக இறுதி யுத்த படுகொலைகளுக்கு நீதி கோரும் தமிழர்கள். சாணக்கியன் எடுத்துரைப்பு. வெளிநாட்டு கடனை செலுத்தாமல் இலங்கை தப்ப முடியாது எதிர்க்கட்சி தலைவர் சாடல். யாழ்ப்பாணத்தில் பிரான்சிலிருந்து வந்த பெண் உயிரிழப்பு காரணத்தால் அதிர்ச்சி. சிட்னி தாக்குதல் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பாகிஸ்தானியரும் பலி. கடந்த 24 மணி நேரத்தில் 244 பேர் கைது. 3 இடத்தில் 3 கொலை. திணறும் போலீசார். தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேல் மிகவும் வலிமையான பல அடுக்கு ஏவுகணை எதிர்பார்ப்பு அமைப்பை கொண்டிருப்பது குறித்து ஈரானியர்கள் கவனத்தில் கொண்டிருப்பார்கள் என முன்னாள் மொசாட் அதிகாரியின் சிமாசைன் கருதுவதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் தாக்குதல் இஸ்ரேலில் உண்மையான பேரழிவை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டதா அல்லது ஒரு பெரிய புதிய போரை இது தவிர்க்குமா என ஆய்வாளர்கள் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலேயே சிமாசைன் இதை குறிப்பிட்டுள்ளார். அது மாத்திரமன்றி மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா மையத்தின் துணைத் தலைவரான மோனா யகுஃபியன் இது குறித்து தெரிவிக்கையில், டமாஸில் நடந்த வேலைநிறுத்தத்திற்கு பகிரங்கமாக பதிலடி கொடுப்பதற்கும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையை தூண்டுவதை தவிர்ப்பதற்கும் இடையே ஈரான் சமநிலையை அடைந்துள்ளது. குறைந்தபட்சம் ஆரம்பத்தில் இது மிகவும் பரந்த மோதல் ஒன்றிற்கு வழிவகுக்கும். மேலும் இஸ்ரேலிய பொதுமக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்பதால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் தாம் வெற்றி பெற்றதாக கோர முடியும் என்பதோடு ஏற்பட போகும் பெரும் சரிவை தடுக்கவும் முடியும் என கூறியுள்ளனர். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் பதட்டம் மேலும் தீவிரமடையாமல் இருப்பதற்கு இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தக்கூடாது எனவும் இதனை தடுக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேலின் பக்கம் பிரான்ஸ் நிற்கும் எனவும் இது தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் கலந்துரையாடப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேம்ருவேனும் இஸ்ரேலை பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவர் காசாவில் போர் நிறுத்தம் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முழு உரிமையும் இஸ்ரேலுக்கு முழு உரிமை இருந்தாலும் அவ்வாறு செய்ததால் மத்திய கிழக்கில் மேலும் முரண்பாடு அதிகரிக்கும் என டேவிட் கேம்ரூன் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் ஒரு மாதம் சென்றால் மே 18ஆம் தேதி 15 வருடங்களுக்கு முதல் எமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டு 15 வருடங்கள் பூர்த்தியாக போகின்றது என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு தமிழர்களாகிய நாங்கள் எடுக்கும் அனைத்து தீர்மானங்களும் தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியதானதாக தீர்மானமாக இருக்க வேண்டும். இந்த வருடத்தில் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் அரசியல் ரீதியாக தமிழர்களின் அடையாளத்தை தலை நிமிர்த்து வாழ வைக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும். வெளிநாட்டு கடனை செலுத்தாதிருக்க முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மச்சான் கடனை மறந்து விடுவோம் என வெளிநாடுகளிலும் இருந்து பொறுப்பு கொள்ளப்பட்ட $100 பில்லியன் கடனை தவிர்க்க விட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரின் சமுர்த்தி வங்கி கடன் செலுத்தாவிட்டால் வழக்கு தொடரும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கடனை செலுத்தாமல் இருக்க முடியும் என மக்களுக்கு நகைச்சுவை கதைகளை கூற முடியாது அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் கல்வித்துறையை ஆங்கில மொழியை மையமாக கொண்டதாக வலுப்படுத்த வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு திறன் பலகைகளை வழங்கும் நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து தனக்கான ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை வந்த 62 வயதான பெண் கொரோனா தொற்றால் உயிரிழந்தமை அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த பெண் வட்டுக்கோட்டை அராலியில் தங்கியிருந்த நிலையில் காய்ச்சல் காரணமாக 2 நாட்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார்.
உயிரிழப்பின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் பெண்ணுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த சில தினங்களின் முன்னர் தென்னிலங்கையில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் நீண்ட காலத்துக்கு பின்னர் கொரோனா தொற்று காரணமாக பெண் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் கத்திக்குத்து தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பாகிஸ்தான் அகதியொருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிட்னி நகரின் போண்டி சந்தி வெஸ்ட்பீட் வணிக வளாகத்தில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் துப்பாக்கி பிரயோகம் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த தாக்குதல் சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்ததுடன் 12 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் போண்டி சந்தி வெஸ்ட்பீட் வணிக வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த முன்னாள் அகதியொருவரும் கொல்லப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தாக்குதலில் கொல்லப்பட்ட 30 வயதான பராஸ் தஹீர் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றோடாக இலங்கையிலிருந்து ஒரு வருடத்திற்கு முன்னர் ஆஸ்திரேலியாவை சென்றடைந்திருக்கின்றார். பராஸ் ஆஸ்திரேலியாவின் அஹ்மதியா முஸ்லிம் சமூகத்தின் மதிப்புமிக்க உறுப்பினர் மட்டுமல்லாது அஹ்மதியா முஸ்லிம் இளைஞர் அமைப்பின் தொண்டு முயற்சிகளிலும் தீவிரமாக பங்களிப்பு செலுத்தியவர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளின் போது 244 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த சந்தேக நபர்களில் 240 பேர் போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடமிருந்து ஹெரோயின் 104 கிராம், 705 மில்லிகிராம், ஐஸ் 58 கிராம், 324 மில்லிகிராம், கஜா 191 கிராம், 165 மில்லிகிராம், மாவா 86 கிராம், 65 மில்லிகிராம், போதை மருந்துகள் 35 கிராம், 86 மில்லிகிராம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 240 சந்தேக நபர்களில் காவல்துறை, போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் காவல்துறை விசேட பணியகம் ஆகியவற்றின் பட்டியலில் இருந்த 13 சந்தேக நபர்களும் அழைப்பாணையின் பெயரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட 11 பேரும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலில் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் போதைப்பொருள் அல்லாத குற்றங்கள் தொடர்பான 4 திறந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டவர்கள் ஆவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் 3 இடங்களில் 3 கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். திப்பட்டுவாம விகாரைக்கு செல்லும் வழியில் கத்தி மற்றும் கத்தரிக்கோலால் குத்தப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக 37 வயதுடைய ஒருவரே நேற்றைய தினம் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை ஹக்மன போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹரகட்டுவ பகுதியில் இன்று அதிகாலை 21 வயதுடைய இளைஞன் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். மேலும் சேரனுவர மகாவலிகம பிரதேசத்தில் 41 வயதுடைய நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.